சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் உயர்ந்தவர், எல்லாவற்றிலும் மேலானவர். நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி என்று சொல்கிறோம். எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் வாசமாக இருக்கிறதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி அப்படியே உட்காருங்க, பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கையை ஒருத்தி சொல்லாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அருமையா 33வது வருஷமா இல்லை, 33வது வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சபைக்கு அநேக அதிசயங்கள் அற்புதங்களை செய்திருக்கிறார். அவருடைய தயவு மேலானதா இருக்கிறது. இல்லை, கொஞ்ச நாளைக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி நாங்கள் வரும்பொழுது அப்படி நம்ம ரோட்ல அந்த கன்வென்ஷன் மீட்டிங் நடந்துட்டு திடீர்னு ஒரு நாள் மழை வந்துருச்சு. ஞாபகம் இருக்குதா? எல்லாம் குடும்பம் எல்லாம் இருந்தோம், உள்ளே இடம் இல்லாம இருந்துச்சு. அந்த மாதிரி காரியங்கள் கடந்து போன நாட்கள் உண்டு. தேவன் அநேக அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இந்த சபையை கட்டுகிறது அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விசேஷித்த ஒரு காரியம். தாவீது ராஜாவுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை வந்துச்சுன்னா, அவனுக்கு ஒரு சபையை கட்டணும். நான் இவ்வளோ பெரிய ஒரு அரண்மனையில வாசம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணக்கூடாது, அந்த கூடாரத்துக்குள்ள இருக்கக்கூடாது, அவருக்கு ஒரு பெரிய ஒரு சபையை கட்டணும்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், நீ கட்டாத, உன்னுடைய மகன் என்ன பண்ணுவான், அதை கட்டுவான்ட்டு அவர் சொன்னார். அப்போ அந்த சபையை அவர் கட்டினார். அந்த சாலமோன் ராஜா கட்டும் பொழுது அந்த வேதத்தில் நம்ம வாசித்தோம்ல, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அவர் சொல்லுகிறார், வானாதி வானங்கள் உண்மை என்ன பண்ணாது, கொல்லாத ஆண்டவரே, வானாதி வானங்கள் உண்மை கொல்லாத நீர் அவ்வளவு பெரிய தேவன். ஆனாலும் ஆண்டவரே, நீங்கள் இந்த சபையில் யாரெல்லாம் வந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்யணும், அதிசயங்களை செய்யணும். அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரணத்தோடு என்ன ஒரு தேவையோடு இந்த இடத்துல வராங்களோ அவங்களுக்கு அந்த காரியங்களை எல்லாம் நீர் செய்து முடிக்கணும்னு சொல்லி அநேக காரியங்களை, அநேக விண்ணப்பங்களை அவருடைய ஆண்டவருடைய பாதத்தில் அவன் வைக்கிறான். அந்த சபையை குறித்ததான காரியங்களை வைக்கிறான். இந்த சபையும் கட்டும் பொழுது அநேக காரியங்களை நம்ம சொல்லி என்ன பண்ணியிருப்போம், ஜெபிச்சிருப்போம். அதே மாதிரி இவன் அநேக காரியங்களை சொல்லி அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் அந்த 3வது வசனத்தில் விசேஷ விதமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 9:3. கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் என்று சொல்லுகிறார். என் கண்களும் என்னுடைய இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய கண்களும் அவருடைய இருதயம் இந்த சபைக்குள்ள இருக்கிறது? ஹல்லேலூயா. அவருடைய கண்களும் அவருடைய இருதயமும் இந்த சபைக்குள்ள இருக்கிறது. நீங்க இந்த சபைக்குள்ள வரும் பொழுது நீ யார் உங்களை பார்க்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, நீங்க உங்களுடைய இருதயத்தில் நீங்க சுமந்து வந்து கொண்டிருக்கிற காரியங்கள் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, இங்க ஒருவருடைய கண்களும் ஒருவருடைய இருதயம் இங்க இருக்குது. அவர் அப்படியே உங்களை காண்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு ரொம்ப நல்ல ஒரு பண்டிகையை நம்ம அனுசரித்து கொண்டிருக்கிறோம். உள்ள வரும்பொழுது நல்ல பட்டு புடவை, நல்ல புது புடவை, புது விதமான ஆடைகள் எல்லாம் அணிந்து நல்ல அணிகலன்கள், நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு வரும்பொழுது உங்க பக்கத்துல இருக்கிறவங்க பார்ப்பாங்க, இந்த நகையை எப்போ வாங்கினான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சாரி ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். அநேக காரியங்கள் நம்ம இடத்துல தேடி கண்டுபிடித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் சர்வத்தை மாளுகிற தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்க உள்ள வரும் பொழுதே உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். நீங்க உள்ள வரும் பொழுதே அவருடைய கண்களும் அவருடைய இருதயம் உங்களுக்கு நேராய் வருகிறது. அநேக பாரங்களை சுமந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. வெளியே யாருக்கும் தெரியாது, நல்ல புடவை கட்டியிருப்பாங்க, நல்ல சாரி கட்டியிருப்பாங்க, நல்ல விதமான ஜுவல்ஸை போட்டிருப்பாங்க, நல்ல வேஷ்டி சட்டை ஒயிட்ல ரொம்ப அழகா இங்க நேர்த்தியை வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அவங்க சுமந்து கொண்டிருக்கிற காரியங்களை வெளியே
யாருக்கும் சொல்ல முடியாது, யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாது. நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிற காரியங்கள் எவ்வளவு மோசமானவைகளாக இருக்குங்க. யார்கிட்ட உங்களால் சொல்ல முடியுதோ சொல்ல முடியலையோ, ஒருவேளை கதறி அழுது இந்த இடத்துல பேசி பயங்கரமாக ஆண்டவர் இடத்துல சொல்ல முடியாத காரியங்களாக இருந்தால் கூட உங்களுடைய இருதயத்தை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்களுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார். சிலரெல்லாம் வருவாங்க, சபைக்குள்ளே வரும் பொழுது நேராக அந்த ஆல்டரில் வந்து முழங்கால போடுவாங்க. அவங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வராதுங்க, ஆனால் கண்ணில் இருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். தாரையாக கண்ணீரை வடிப்பாங்க. அவங்களுடைய இருதயம் பயங்கரமான ஒரு விதமான சோகத்தினால், பலவிதமான காரியங்களினால் அழுத்தப்பட்டிருக்கிறதுனால வார்த்தை வெளியே வராது. அவருடைய கண்கள் இருந்து என்ன வரும்? கண்ணீர் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதை சொல்லி அழ முடியாதுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டுட்டா என்ன வருது? என் குடும்பத்தின் காரியங்களை அவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆண்டவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். இந்த இடத்துக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஒருவேளை அன்னாள் என்கிற ஸ்திரீ அந்த சபைக்குள்ள வரும் பொழுது அவள் அப்படியே வந்து அழுதுகிட்டு இருக்கிறா. அவருடைய வாய் முணுமுணுத்துக்கிட்டு இருக்குது. அவருடைய கண்களில் கண்ணீர் வருது. ஒருவேளை அங்கே இருக்கிற ஊழியக்காரனுக்கு அவ குடிச்சிருக்கிறா, வெறித்திருக்கிறாளுங்கிறது போல அவன் கண்டாலும் கூட சர்வத்தி மாளுகிற தேவனாகிய கர்த்தர் அவருடைய அழுகையின் காரணத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 33வது பண்டிகையில வந்திருக்கிற உங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிவதற்கு அவருடைய கண்களும் அவருடைய இருதயம் இந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். யார் உங்களை பார்க்கிறாங்களோ இல்லையோ, அவர் உங்களை காண்கிற ஒரு தேவனா இருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க சுமந்து கொண்டிருக்கிற அந்த பாரத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கலங்காத மகளே, கலங்காத மகனே, உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வதற்காகவே நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தெய்வம் நமக்கு உண்டுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிறதற்காகவே நான் இருக்கிறேன்னு சொன்ன ஒரு தெய்வம் உண்டு. நீ எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் வந்திருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடியவர் இந்த இடத்துல இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையில் சகல காரியங்களை மாற்றக்கூடியவர் இந்த இடத்துல வாசம் பண்ணுகிறாருங்க. அவர் இப்பொழுது உங்களை கண்டு கொண்டிருக்கிறார். அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இந்த இடத்துல வந்திருந்தாலும் இல்லை ஒருவேளை நான் நல்லவள் போல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நான் நல்லவனை போல் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், ஆனால் என்னுடைய இருதயத்துக்கு தெரியும் நான் இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், இப்படிப்பட்ட பாவ பழக்கத்தில் இருக்கிறேன், இப்படிப்பட்ட மோசமான காரியங்களுக்குள்ளே இருக்கிறேன், என்னால் வெளியே வர முடியல, இது தெரிஞ்சால் ரொம்ப அசிங்கமாயிரும், இது தெரிஞ்சால் ரொம்ப கேவலப்பட்டு போயிடுவேன், இல்லை என்னுடைய கணவனுடைய இந்த காரியம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருச்சுன்னு ரொம்ப மோசமாயிரும், ஆனாலும் இதுல இருந்து மாற்றணும் தான் நினைக்கிறேன், மாற்ற முடியல, இதற்கு உதவின்னு யார்ட்டையும் நான் போய் கேட்க முடியாது, இதற்காக யாரிடத்தையும் போய் நான் கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, எனக்காக இந்த உதவி மட்டும் செய்யுங்கன்னு. ஆனா ஒருத்தர் இருக்கிறாருங்க, அது வெளியே தெரிய விடாமலே உங்களுடைய பாவங்களை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு தெய்வம் இந்த இடத்துல இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லி பாருங்களேன், அவர் உங்களுக்கு அந்த பலனை தருகிறார். ஒரு சில நேரங்களில் நம்ம அநேகரை குற்றப்படுத்துவாங்க, இவன் இப்படி மோசமான பையன், எந்த பொண்ணு இவ்வளோ மோசமான பொண்ணு, இது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்துவாங்க அநேகர் முன்னாடி. இந்த வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து போடுவாங்க, அந்த இயேசுவின் இடத்துல கொண்டு வந்து போட்டு, இவளை நாங்கள் எப்படி பிடிச்சோம் சொல்லுங்க, கையும் களவுமாய் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லி அவரோட இடத்துல சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், ரொம்ப அழகா நீட்டாக உட்காந்து அந்த மண்ணில் இப்படி எழுதிக்கிட்டே சொல்லுவார், கையும் களவும் பிடிச்சிட்டாங்க, உண்மைதான், அவள் தப்பு செஞ்சாங்கிறது உண்மைதான். அங்கே விசாரணையெல்லாம் ஆண்டவர் நடத்தலை, ஏன்னா அவருடைய கண்களுக்கு எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். இப்போ நீங்கள் நம்மளாம் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோன்னா ரொம்ப அலங்காரமாக வந்து உட்கார்ந்து இருக்கலாங்க, நம்முடைய அலங்கோலத்தையும் அறிந்திருக்கிறவர் அவர், நம்முடைய அலங்கோலத்தோடு நம்மளை அணைத்து கொள்ளுகிற ஒரு தெய்வம் அவர். இங்கே அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய அலங்கோலத்தை, உள்ளான அலங்கோலத்தை கொஞ்சம் மாற்றுங்கன்னு சொன்னால் நம்மளை அப்படியே அணைத்து கொண்டு முத்தம் செய்து மாற்றி விடுகிற தேவனாகிய கர்த்தர். அவர் எழுதிக்கிட்டே சொன்னார், உங்களில் எவன் பாவம் செய்யாமல் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுங்க, முதலாவது அவ மேலே கல்லெறிங்க அப்படின்னு சொல்லுகிறார். ஒருவேளை அவ மாட்டினதுனால அவ குற்றவாளி இல்லை, அவ மாட்டினதுனால குற்றவாளி, எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா எல்லாருமே குற்றவாளியாக தான் இருக்கிறானுங்க, ஆனால் அவனுங்க என்ன பண்ணலை, இன்னும் மாட்டிக்கல, இன்னும் என்ன பண்ணலை, மாட்டலைங்க. அதனால அவங்களாம் யோக்கியமாய் சுற்றி கொண்டிருக்கலாம், மாட்டினதுனால இவ வந்து இங்கே விழுந்திருக்கிறா. ஒரு விஷயத்த சொல்லட்டா, இன்னைக்கு வரைக்கும் நீங்களாம் பல பேர் பல காரியங்களில் இன்னும் சிக்காமல் இருக்கிறோன்னா அது தேவனுடைய கிருபை. ஆமாங்க, நம்மளை கேவல விடாமல் பார்க்கணுங்கிறதுக்காக, கேவலப்பற்றக்கூடாது என் பிள்ளை அப்படிங்கிறதுக்காக நம்ம தவறு செய்யும் பொழுது கூட தேவன் நம்மளை மறைத்து இருக்கிறார் அநேக கண்களுக்கு.
எத்தனை பேரால் ஆமீன் சொல்ல முடியும்? இல்லை, அநேக கண்களுக்கு நம்மளை மறைத்து இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன பிள்ளை ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சிச்சுன்னா அவங்க அம்மா டக்குன்னு போய் வெளியே என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பிள்ளை என்ன பண்ண மாட்டாங்க, அசிங்கப்பட விட மாட்டாங்க. எவ்வளோ மூடி மறைக்கணுமோ என்ன பண்ணுவாங்க, மறைச்சிக்கிட்டு சொல்லுவாங்க, இனி இப்படி படாதடா, இனி இந்த மாதிரி செய்யாதடான்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கும் அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் தெரியும் என்ன மாதிரி காரியங்கள்லாம் நடந்து, அந்த பிள்ளையை அப்படியே மறைச்சிக்குவாங்க. அதே போல தான் இந்த சர்வத்தை ஆளுகிற தேவனாகிய கர்த்தரும் நீங்கள் தவறு செய்கிற நேரத்தில் கூட அவர் பாவத்தை பாராதவர் தான். ஆனால் என் பிள்ளை மற்றவங்க முன்னாடி என்ன பண்ணிடக்கூடாது, அசிங்கப்பற்றக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுகிறார், அப்படியே மறைத்து கொள்ளுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறாருங்க. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அதிசயங்களை செய்கிறவராய் மாற்றம் அல்ல, உங்களுடைய அலங்கோலத்தை அலங்காரமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். அலங்கோலத்தை அலங்காரமாய் மாற்றுகிற ஒரு தேவன். ஆண்டவர் செலக்ட் பண்ணார், இந்த சாலமோனை செலக்ட் பண்ணார். நீ தான் என்ன பண்ணணும், இந்த ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் செலக்ட் பண்ணார். அவன் தான் வந்து என்ன பண்ணான், இந்த ஆலயத்தை அழகா நேர்த்தியாய் கட்டினான், எல்லா காரியங்களையும் செஞ்சான். அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அந்த நம்ம வாசிக்க கேட்ட அந்த அதிகாரத்தில், ஆண்டவரே உம்முடைய என்னுடைய நீர் சொன்னீரே, அந்த 25வது வசனத்தில், நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களே ஆனால் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். தாவீதிடத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் முன்னாடி என் கண்களுக்கு முன்பதாய் உத்தமமாய் நடந்தது போல உன் குமாரரும் அப்படியே நடப்பாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், நீ எப்படி இந்த தேசம் முழுவதுக்கும் ராஜாவாக இருந்தியோ அதே போல் உன்னோட சந்ததியில் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் ராஜாவாக இருந்துக்கிட்டே இருப்பான்னு சொல்லி அழகாய் ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். ஆனால் இந்த காரியம் உடைக்கப்படுகிறது. அதற்கு முன்பதாய் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் 1வது வசனத்தில், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அவர் அதை என்ன பண்ணுறாரா, அறுத்து போடுகிறார் என்று அவர் சொல்லுகிறார். அவர் மெய்யான ஒரு திராட்சை செடியாக இருக்கிற நம்மளாம் எப்படி இருக்கிறோம், கொடிகளாக இருக்கிறோம், அவரோடு கூட இணைந்து இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு மரத்தில் ஒரு பிரான்ச் எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குதோ அந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே கூட நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம். சிலர்லாம் சொல்லுவாங்களே, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூவை கட்டும்போது தனியாக இருக்கிற நாரை நீங்கள் மணந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்காது, ஒரு வாசனை இருக்கவே இருக்காது. அது வந்து ரொம்ப சீப்பான ஒரு பொருள் தான், சீப்பான ஒரு காரியம்தான். ஆனால் அந்த பூவோடு சேர்ந்து கட்டும்போது அதோட வேல்யூ என்ன பண்ணுது, மாற்றப்படுகிறது. அதோடைய வேல்யூ என்ன பண்ணுது, உயருது. அதனுடைய மரியாதையே வேற மாதிரி ஆயிடுது. ஒரு பூவை சுமந்திருக்கிற நாருக்கு ஒரு விசேஷித்த ஒரு மதிப்பு இருக்குதுங்க. அந்த போல தான் நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு கூட தெரியுது, நீங்கள் சாதாரணமானவர்களாக இருக்கும்பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட கிரேடை ஏற்றிடுவாங்க. உண்மையா இல்லையா, உண்மையா இல்லையா? ஆண்டவரை ஏற்றுக்கிட்ட உடனே அவங்க கிரேட் அப்படியே பிசின்னு மாற்றிடுவாங்க, அப்படியே ஏற்றுவாங்க. ஏன்னா நீங்கள் முன்னேறிட்டீங்க, உங்களுடைய கிரேடை அவன் ஏற்றிடுவான். ஏன்னா ஏசு உள்ளே வந்துட்டார். அந்த பிரான்ச்சோட போய், அந்த மரத்தோட இல்லைன்னா அந்த செடியோட போய் நீங்கள் ஃபிட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கிரேடு மாறிடுதுங்க. மாறிட்டீங்க, நீங்கள் உயர்ந்துட்டீங்கன்னு அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம ஆண்டவரை பற்றி அறியாதவர்களாக இருந்தோம், அவருக்கு தூரமானவர்களாக இருந்தோம், அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லாதது போல இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அந்த திராட்சை செடியோடு கூட எனக்கு ஒரு உறவு ஏற்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதோட கூட ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க? இல்லை, அப்போ அதோட கூட ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அதோட எசன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அப்படியே பாஸ் ஆகுதுங்க. என்னைக்கு நீங்கள் ஜாயிண்ட் ஆகுறீங்களோ, அந்த செடியோட கூட ஜாயிண்ட் ஆகிறீங்களோ, அன்னைக்கு அந்த எசன்ஸ் அது அப்படியே வந்து பாஸ் ஆகுது. அதனுடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. நீங்களும் மாற்றப்படுகிறவர்களாக இருக்கிறீங்க. இந்த செடியோடு இணைக்கப்பட்டுட்டாலே உங்களுடைய சுபாவங்கள் மாற ஆரம்பிக்கிறது. இந்த செடியோடு கூட இணைக்கப்பட்டுட்டாலே உங்களுடைய வார்த்தைகள் மாற ஆரம்பிக்குது, உங்களுடைய யோசனைகள் மாற ஆரம்பிக்குது. உங்களை புதுவிதமாய் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் முன்னாடி எப்படியோ இருந்திருக்கலாம், முன்னாடி உங்களுடைய காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கு இந்த செடியோடு கூட ஐக்கியமானீங்களோ அன்னையிலிருந்து அந்த காரியங்கள் எல்லாம் மாற்றப்படுகிற. நம்ம வாசிக்க கேட்ட அந்த 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிறது, முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. முன்னாடி தேவன் அறியலைங்க, முன்னாடி அந்த செடிக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் இப்போ அந்த செடிக்கும் எனக்கும் என்ன இருக்குது,
ஒரு சம்பந்தம் இருக்குது, அதோட கூட ஒட்டி இருக்கிறேன். அப்போது சிலரெல்லாம் சொல்லுவாங்க, தங்களுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஒரு சேட்டை பண்ணுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவங்க அப்பனை மாதிரியே இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அதோட அந்த அந்த ரூட்ல இருந்து வந்ததில்லை, அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய செடியில் இணைத்து வைத்திருக்கிறார். அப்போ என்ன பண்ணணும்னா அவருடைய ஸ்பாவத்தை, அவருடைய கேரக்டரை, அவருடைய காரியங்களை காண்பிக்கிறவர்களாக இருக்கணும். ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ண போகிறோம், கம்யூனியன் எடுக்க போகிறோம், திருவிருந்து எடுக்க போகிறோம். அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம்னு சொல்லி நமக்கு கொடுக்க போகிறாங்க. அது நமக்குள்ளே போக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ரத்தமும் உங்களுக்குள்ளே இருக்குதுங்க? அல்லேலூயா. நல்லா கொஞ்சம் கையாக தான் அசைச்சு காமிங்களேன். இல்லை, அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய ஒருவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள இயேசுவானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு ஐக்கியம் இருக்குது. அவருக்குள்ளே இருந்த அந்த குணாதிசயங்கள், அவருக்குள்ளே இருந்த அந்த மேலான எண்ணங்கள், அவருக்குள்ளே இருந்த அந்த சுபாவங்கள் எல்லாம் அப்படியே நமக்குள்ளே வரணுங்க, நமக்குள்ளே வரணும். ஒருவேளை ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருந்தேங்க, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்னை மாற்றி இருக்கிறார். என்னுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கிறது. என்னுடைய அநேக காரியங்களை தேவன் அதிசயங்களை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. குடி வெறியில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். என்னைக்கு ஆண்டவர் அவங்களுக்குள்ளே வராரோ அப்படியே அவனுடைய வார்த்தைகள் மாறும். ஒருவேளை கத்தியை தூக்கிட்டு கடப்பாறையை தூக்கிட்டு சண்டை பொறுக்கி மாதிரி லாந்தி இருப்பாங்க. என்னைக்கு இயேசுவானவர் உள்ளே வராரோ அப்போ அவங்களுடைய சுபாவங்கள் மாறுங்க. அப்படியே மாற்றப்பட்டவர்களாக தான் உள்ளே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. எல்லாம் ரைட்டு தான், ஆனால் இந்த சுபாவங்கள் மாற வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக இருக்குது. அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம் உள்ளே இருக்குதுன்னா நம்ம யாரை பிரதிபலிக்கணும்? இயேசுவை பிரதிபலிக்கணும். இந்த திராட்சை செடியில் ஐக்கியம் இருக்கிறது, கொஞ்சம் அந்த எசன்ஸ் உள்ளே இறங்கி இருக்குது. அந்த திராட்சை செடியோட கனெக்ஷன் இருக்கிற இந்த ரூட்லேயும் திராட்சை பழங்கள் எல்லாம் வருது. அதை எடுத்து மற்றவங்க புசிக்கும் பொழுது அந்த சுவை கரெக்டானதாக இருக்கணுங்க. சில நேரத்தில் இந்த செடி என்ன பண்ணுதுன்னா, இந்த செடியிலேருந்து வளருகிற கொடி வேற ஏதோ ஒரு கொடி வந்துச்சுன்னு நினச்சிங்க, அதோடு என்ன பண்ணுது, பின்னி பிணையுதுங்க. பின்னி என்ன பண்ணுது, பிணையுது. அப்போ சுபாவங்கள் என்ன பண்ணுது, மாற்றப்படுகிறது. ஒரு காலத்தில் வந்தோம், ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம், நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நடுவில் வேற ஒரு கிளை, வேற ஒரு செடி என்ன பண்ணுது, வந்து பின்னுது. சுபாவங்கள் என்ன பண்ணுது, மாறுதுங்க. சுபாவங்கள் என்ன பண்ணுது, மாறுது. காரியங்கள் மாறுகிறது. இல்லை, இந்த சாலமோன் நல்ல ஒரு மனுஷன்தான், நல்லா தான் ஜெபம் பண்ணான். ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. நல்லா தான் எல்லா காரியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கொஞ்ச நாளில் வேற ஒரு கிளையோடு இல்லைன்னா வேற ஒரு 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 கொடியோடு கூட இவனுக்கு ஒரு சம்பந்தம் உண்டாகுது பாருங்க. அவனுடைய சுபாவம் என்ன பண்ணுது, மாற்றப்படுகிறது. சபையை கட்டினா, ஆலயத்தை கட்டினா, நல்ல எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. என்னைக்கு வேற ஒரு கிளை உள்ளே வருதோ சுபாவம் என்ன பண்ணப்படுது, மாற்றப்படுது. ஐயா ரொம்ப நல்லா சொன்னாங்க. எங்கே நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி எங்கே நடந்துச்சு, வரல நீங்களே பண்டிகைக்கு? ஆலடிப்பட்டிக்கு என்ன வரல, யார் போல சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்க, யார் போல ஆலடிப்பட்டிக்கு? கடையாள ஓட்டி மக்கள் போல. நாங்கள் ஐயா, நாங்கள் எங்கள் சபையில் நடந்தாலே நாங்கள் வரமாட்டோம் ஐயா. இல்லை, எங்கள் சபைக்கே நாங்கள் வரமாட்டோம். ஆலடிப்பட்டியாது என்ன பட்டியாது, எங்கள் சபையில் நடக்கிறதுக்கே நாங்கள் நேற்று நடத்துனாங்க ஐயா. நாங்கள் எத்தனை பேர் வந்தீங்க நேற்று? இல்லை, எத்தனை பேர் வரலன்னா நான் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. இல்லை, பல பேரை காணோம். ஏன்னா ஒரு டைமில் சபை கட்டப்படாமல் இருந்துச்சு. அன்னைக்கு நாங்கள் ஆர்வமாக கடந்தோம். ஆண்டவரே சபையை கட்டுங்க, இப்படி கட்டப்படணும், அப்படி கட்டப்படணும். அவங்க வந்து என்ன நெருக்கிறாங்க, இவங்க வந்து என்ன நெருக்கிறாங்க. அங்கே ஆண்டவருடைய சுபாவத்தை நம்ம காண்பிக்க ஆரம்பித்தோம், இயேசுவோட சாயலை காண்பிக்க ஆரம்பித்தோம். அவரும் நமக்காக இறங்கினார், ஒரு ஆலயத்தை கட்டினார். ஆலயத்தை கட்டினதுக்கு அப்புறம் இப்போ இந்த கிளை இல்லைன்னா இந்த கொடி இந்த செடியிலேருந்து வேற எங்கேயோ போய் லாக் ஆகுது. இங்கே சபைக்கு வரணுங்கிற என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சி போச்சு. இதுக்கு ரீசன் வேறு. இப்படிப்பட்ட வேலை இருக்குதுயா, அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதுயா அப்படின்னு நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ரீசனுக்காக குறைச்சல் இல்லை, ரீசனுக்காக குறைச்சல் அவ்வளோ அழகாக ரீசனை சொல்லலாம். ஏன் வரலைங்கிறதுக்கு 1008 ரீசன் அழகாக ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். இல்லை, ஒரு வேளை உங்கள் பிள்ளைக்கு ஒரு எக்ஸாம்னா உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எத்தனை நாள் லீவ் போடுவாங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 நாள் லீவ் போட விடுவீங்களா?
அதுக்கும் எதுக்கு லீவ் போட விடுவீங்க? உடம்பு சரியில்லை, ஏதோ முக்கியமாக வெளியே போகணும் அப்படின்னா லீவ் போட விடுவீங்க. மிச்சப்படி லீவ் போட விட மாட்டீங்க. நேற்று எத்தனை பேர் உடம்பு சரியில்லைங்கிறதுக்காக வேண்டி சர்ச்சைக்கு வரல? உடம்புலாம் நல்லா தான் இருந்துச்சு, வரணும்னு தோணலையா? இல்லை, வரணும்னு தோணலையா? அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கும் எனக்கும் உண்டான ஒரு இது என்னவாயிடுச்சு? கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்குதுங்க, வேற மாதிரி போயிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு என்கேஜ்மெண்ட் ஒன்று நடக்கும், பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்படியா? எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒன்று செய்யவே இல்லையே, நேர கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க. அப்படியா? இல்லை. அப்போ ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு நிச்சயதார்த்தம் நடக்கும். அந்த நிச்சயதார்த்தம் நடந்த உடனே அந்த பொண்ணும் பையனையும் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணம் இதுக்கு நடுவில் பின்னி பிணைங்கி பயங்கரமாக இருப்பாங்க. இப்போ ஃபோனெல்லாம் வேறு வந்துருச்சுல, இப்படியே தான் அலையிறானுங்க. பார்த்துருக்கீங்களா இல்லையா? எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் அந்த பையன் எப்படி இருப்பான்? அவைலபிளாக இருப்பான், உடனே லைனில் எடுத்துருவாங்க. அந்த பொண்ணு அதே மாதிரி, அந்த பையன் எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன பண்ணுவான்? உடனே எடுத்துருவாங்க. எடுக்கலைன்னா வேற கோவம் வேற இல்லை, அவ்வளோ பின்னி பிணைங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த செடியோட கூட ஒரு தொடர்பு ஏற்பட்ட உடனே அப்படியே பின்னி பிணைங்கி இருக்கிறது ஆண்டவரோட. கொஞ்சம் நாட்கள் போக 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 கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் ஆகும்போது, இப்போ என்கேஜ்மெண்ட் நடந்த உடனே ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பேசியிருப்பான் அந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட? எத்தனை மணி நேரங்க பேசியிருப்பாங்க? ஒரு 4 மணி நேரம் பேசியிருப்பானா? விடிய கூட பேசியிருப்பாங்க. 22 மணி நேரம் கூட பேசியிருப்பான், 24 மணி நேரம் கூட பேசியிருப்பான். புது விதமான சாதனைகளுக்கு கிண்ண சாதனை படைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கூட முயற்சி பண்ணியிருக்கலாம். அவன் என்ன பண்ணானா தெரியலைங்க. ஆனால் 1 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் இவங்க பேசுகிற நேரம் என்ன இருக்கும்? வீட்டில் தான் இருப்பான். பேசுகிற நேரம் என்ன இருக்கும்? குறைஞ்சி போயிருக்கும். என்ன இருக்கும்? குறைஞ்சி போயிருக்கும். இந்த செல்ஃபோனில் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்குக்கும் இல்லைன்னா வாட்ஸ்அப்புக்கும் கொடுக்குற நேரத்தை என்ன பண்ண மாட்டாங்க? தன்னோட மனைவிக்கு கொடுக்க மாட்டாங்க. சில நேரத்தில் இன்றைக்கி பெட்டில் தான் இருப்பாங்க 2 பேரும். இங்கே இந்த சாட்டிங் இங்கே போயிட்டுங்க, அவர் அங்கே பக்கமாக ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பார். இருக்கா இல்லையாங்க? என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு கொடியும் செடியும் நல்லா தான் இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு? கான்சன்ட்ரேஷன் வேற இது மேலே போயிடுச்சு. இதனுடைய காரியங்கள் கொஞ்சம் மாறி இருக்குது. அதனால் அன்பு இல்லைன்னா அந்த செடியிலேருந்து மொத்தமாக பிடுங்கப்பட்டுட்டோன்னு இல்லை. ஆனால் இந்த கொடி என்ன பண்ணுது? வேற ஒரு இதில் போய் சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க. அதனுடைய அந்த சுபாவங்கள் மாறிக்கொண்டு இருக்குது. ஒருவேளை சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கமிட்டி, இங்கெல்லாம் கமிட்டி இருக்கா இல்லையா? இருக்குமே, எல்லா இடத்துலையும் இருக்குது தானே. அப்படியே ஒரு சின்ன ஒரு சண்டை ஒன்று வருவான், பார்த்துருக்கீங்களா? ஏன்னா ஆண்டவர் நமக்கு அதானே கற்றுக் கொடுத்துருக்கிறாரு பைபிளில். உன்னை சபிக்கிறவர்களை 2 மடங்கு சபிப்பாயாக, உன்னை ஒரு கணத்தில் அடிச்சானா 2 கணமும் பழுக்க அடிப்பாயாக. அப்படியா? இல்லை. ஆனால் இந்த எசன்ஸ் போனதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இந்த சண்டை வேற வந்துடும். அதுக்கு வேற அதை சொல்லுவாங்க பாருங்க. சிலர்லாம் சர்ச்சுக்கு வர அதுக்கு ரீசன், அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நான் இனிமேல் சர்ச்சுக்கு வர மாட்டேன்டா. ஏன்னா அந்த ஆள் தானே பார்க்குறது டெய்லி வராங்க இல்லை? ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? சபைக்கு ஏன் வரல? இல்லை, அந்த ஆள் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? சர்ச்சுக்கு வர மாட்டேன். அந்த அக்கா இருக்கிற வரைக்கும் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஏன்னா சர்ச்சுக்கு வரதே அந்த அக்காவை பார்க்கறது தானே வந்துட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா. இந்த கொடி, இந்த செடியில் இருக்கிற கொடி இருக்குது பாருங்க, ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை பார்க்கறதுக்காக சர்ச்சுக்கு வரும். என்னைக்கு போஸ்டிங் மேலே கண்ணு போயிடுச்சோ, என்னைக்கு பதவி மேலே கண்ணு போச்சோ, இல்லைன்னா என்னைக்கு என்னை முக்கியத்துவப்படுத்தணுங்கிறது போச்சோ, இல்லைன்னா என்னைக்கு வேறு விதமான காரியங்களோடு என்ன போச்சோ, அன்னைக்கு இங்கே கனெக்ஷன் இருக்காது. இந்த கொடி வேற ஒரு காரியத்தில் சுற்றிடுங்க. அதோட சுபாவங்கள் என்ன பண்ணுது? மாறுது. அதோட சுபாவங்கள் மாறுது இல்லை? இன்னைக்கு நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சபையை கட்டியாச்சு, கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பக்கமோ ஏதோ ஒரு பக்கம் என்ன பண்ணணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஐயா பேசியிருந்தார், அப்புறம் நம்ம ஐயா பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஒரு அந்த காரியத்தை கொடுத்து பேசினாங்க. அப்போ திடீர்னு தமிழரசன் தம்பி வந்தார். அண்ணே சர்ச்சை கட்டணும்னு கட்டினோன்னே, கட்டினதுக்கப்புறம் சபையில் பாதி தானே கூட்டார். எத்தனை பேருக்கு இதை கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கிறது இல்லை? சந்தோஷமாக இருக்குதா? இல்லை, ரொம்ப கஷ்டத்துக்கு உண்டான ஒரு காரியம்.
அப்போ என்னன்னா, இந்த செடியில் கனெக்ஷன் இருக்குதுங்க, ஆனால் இந்த கொடி வேற எதுலேயோ ஒன்றில் பிஸியாக இருக்குதுங்க. அந்த செடியில் கனெக்ஷன் இருக்குது, ஆனால் இந்த கொடி வேற எதுலேயோ என்னவா இருக்குது, பிஸியாக இருக்குது, வேற ஏதோ ஒரு காரியத்தில் அகப்பட்டு கொண்டு இருக்கிறது. தெய்வத்தை பார்க்காம வேற ஒரு காரியத்தை என்ன பண்ணிட்டு இருக்குது, பார்த்து கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம். அவருடைய அன்பில் மூழ்குங்க, அவருடைய சாயலில் மூழ்குங்க, அவருடைய மகிமையில் மூழ்கி பாருங்க. தெய்வத்தை மட்டும் பாரு, எல்லாம் உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரில் மட்டும் மூழ்கி பாருங்க. இந்த சாலமோன் நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அவனுடைய மூழ்குதல், ஆண்டவருக்கு அவனுக்கு கனெக்ஷன் இருந்துச்சு, ஆண்டவர் நேசித்தான் உண்மைதான். ஆனால் அதில் கனெக்ஷன் இருந்தால் கூட இந்த கிளை வேற எங்கேயோ போய் அப்படி சுற்ற ஆரம்பிச்சது பாருங்க. நல்ல ஒரு வாக்கு தத்துவத்தை வாங்கி வச்சுட்டு போனான் அந்த தாவீது. எப்போதும் உன் வீட்டில் என்ன இருக்கும், உன் வீட்டை நான் கட்டுவேன்னு சொல்லிட்டு சபையை கட்டணும்னு அவர் ஆசைப்பட்ட உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என்னடா எனக்கு சபையை கட்டுற, நான் என்ன பண்ண போகிறேன், உனக்கு ஒரு வீடு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டார். எப்போதுமே உன் சந்தையில் ஒருத்தன் ராஜாவாக இருப்பான்னு சொல்லிட்டார். அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை மொத்தமாக இவன் மொத்தமாகவே முடிச்சிருப்பான். என்னன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் நினைவு கூர்ந்ததுனால இவன் பண்ண தப்பெல்லாம் பெருசு தான், ஆண்டவர் விட்டு விலகிட்டாங்கிறது பெருசு தான். ஆனால் கூட அவன் மேலே இருந்த கிருபையினால அதை என்ன பண்ணாங்க, பிரிச்சுட்டாங்க. யூதா கோத்திரத்துக்கு மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 இது பிரிவினை ஆயிடுச்சு. ஒரு வேளை அந்த சாலமோன் நல்லா இருந்ததுதான் நினச்சிங்க, மொத்தத்துக்கும் அவன் சந்ததியிலேருந்து வந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இந்த 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 செடிக்கு வேற ஒரு இதில் போய் அப்படி சுற்ற ஆரம்பிச்சோன்னா சுபாவம் என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. இந்த சபையை கட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக பேசுகிறான் பாருங்களேன். இல்லை, நல்ல ஒரு சபைக்கு பேர், சபையோட பேர் என்னது, யாக்கோபு தானே. யாக்கோபு ஒரு நல்ல மனுஷன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உண்மையா இல்லையாங்க? இல்லை, யாக்கோபு ரொம்ப நல்ல மனுஷன். என்ன பண்ணாரு, அவங்க அண்ணனை கொஞ்சம் ஏமாத்தினார். ரொம்ப நல்ல மனுஷங்க. இல்லை இல்லை இல்லை, இன்னும் ரொம்ப மனுஷன். ஏன், பெத்தவனை மட்டும் கொஞ்சோண்டு ஏமாத்தினாரு. உண்மையா இல்லையா? இல்லை, உண்மைதான். அவன் கெட்டவன் தான். நல்லவன் யார் சொல்கிறது இருக்குது, கொஞ்சம் கெட்டவன் தாங்க. அவங்க அப்பாவை ஏமாற்றிருக்கிறான், அதை ஏமாற்றிருக்கிறான், என்ன இல்லாமல் பண்ணியிருக்கிறான், பல விதமான வித்தைகள் எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக செஞ்சுருக்கிறான். ரொம்ப தெளிவான ஒரு மனுஷன் தான். ஓகே, உண்மையான ஒரு காரியம்தான். ஆனால் ஒரு டைம் வந்துச்சு பாருங்க. ஒரு வேளை ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சார். நல்லா அவரோடு கூட பேசுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அவனுடைய பிள்ளை இருக்கிறான் பாருங்க, அந்த ஈசாக்குக்கு கண்டிப்பாக ஆபிரகாம் என்ன பண்ணியிருப்பான், அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பான். சொன்னதுனால தான் இந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த பலிபீடத்தில் படுக்க வச்சா கூட என்ன பண்ணுது, அமைதியாக படுத்திருக்குது. இவனை குறித்து எழுதியிருக்குது, அவன் தியானம் பண்ணுவதற்கு அந்த மாலை நேரத்தில் போனான்னு. அந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன பண்ணியிருக்கிறார், பிள்ளைய சொல்லுங்கங்க, பிள்ளை என்ன பண்ணியிருக்கிறாரு, நல்லா வளர்த்துருக்கார். நல்ல ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி அந்த கிளையை அந்த செடியோட நல்ல ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி விட்டுருக்கிறார். நல்லா தான் வளர்த்துருக்கிறான். ஆனால் அந்த ஈசாக்கு இருக்கிறான் பாருங்க, யாக்கோபு தியானம் பண்ணுகையில் அப்படின்னு எழுதிச்சு அதுக்கு முன்னாடி. இல்லைன்னா ஏசா தியானம் பண்ணாரா? இன்னைக்கு நம்ம ஜென்ரேஷன் நல்லா தான் சர்ச்சுக்கு வருது, ஆராதிக்குது, எல்லாம் பண்ணுது. அடுத்த ஜென்ரேஷனு பிள்ளை ஏங்க ஸ்கூல் வரல, சர்ச்சுக்கு வரல, டியூஷன் போயிருக்காங்க. எங்கே போயிருக்கு, 10th படிக்கிறாள். அதனால் இந்த ஒரு வருஷம் என்ன பண்ணாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சண்டே ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளை வேண்டாம், பிபிஎஸ்க்கெலாம் வேண்டாம், இந்த மனப்பாடம் சொல்கிறதுக்கெல்லாம் தேவையில்லை. ஏன், இவன் பாருங்க எவ்வளோ அழகாக சண்டை போட்டுருக்கான். என்னடா காரா நல்லா இருக்குடா. இல்லை, பிள்ளைங்களை என்ன பண்ணுறது கிடையாது, சர்ச்சுக்கு வர விடுறது கிடையாது. நீங்கள் சர்ச்சுக்கு வராமல் இருந்தீங்களா சொல்லுங்கள்? பெரியவங்க சர்ச்சுக்கு வராமல் இருந்தீங்களா? எப்படா சர்ச்சில் என்ன மீட்டிங்னா என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, வந்துக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்க? 10th என் பிள்ளை என்ன பண்ணுது, 10th படிக்குது, என் பிள்ளை +2 படிக்குது, அதனால் சர்ச்சுக்கு வேண்டாம். இல்லை, உங்களை உங்கள் அம்மா அப்பா நல்லா வளர்த்தாங்க, நீ உன் பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க? அந்த 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 செடியோடு கூட இந்த கொடிக்கு எவ்வளவு ஐக்கியத்தை நீங்கள் கொடுத்துரு, அதில் டச்சிங் எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணுங்க. இங்கே இவன் ஏமாத்துக்காரனாக போயிட்டான். அவங்க அம்மா நல்ல ஆண்டவரத்தில் விசாரிக்கிறவா தான். இல்லை, யாக்கோபு அந்த ஈசாக்குடைய மனைவி ஆண்டவரத்தில் விசாரிக்கிறவ தான், நல்ல இதுதான். ஆனால் யாக்கோபு ஏமாத்துக்காரன் ஆகிட்டாங்க.
அங்கேருந்து உயிருக்கு பயந்து ஓடுறான். சரி, அவன் எப்படி வளர்த்தானோ இல்லையோ, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனோடு கூட போய் பேசுகிறார். நம்ம நல்லவனாக இருக்கும்போது ஆண்டவர் நம்மகிட்ட பேசினார், ஐயா நான் ரொம்ப நல்லவனாக இருந்தேன், நல்லவளாக இருந்தேன், அதனால் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டார் என்ன அப்படின்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாத. நான் மோசமானவனாக இருந்தேன், பரதேசியாக இருந்தேன், இப்படி கட்டப்பட்ட காரியத்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்ன பண்ணார், என்னை சந்திச்சாருன்னா சொல்ல முடியும். ஆண்டவர் என்னை இப்படி தூக்கி எடுத்தாருன்னா நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி இவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் போய் அவன் சந்திக்கிறார். ஆண்டவரோடு கூட அவனுக்கு அந்த அந்த கனெக்ஷன் உண்டாகுதுங்க. அந்த செடியில் இவனுடைய கனெக்ஷன் உண்டாகுது. அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குதுங்க. நல்லா தான் போயிட்டு ஆண்டவரோட பேசுகிறான். இந்த பக்கம் மாமனார் என்ன பண்ணுறான் சொல்லுங்க, மாமனார் என்ன பண்ணுறான், ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் இவனை ஏமாத்துறான். அவன் 2 பேரும் மாறி மாறி ஜாலியாக ஏமாற்றி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போண்டா, நீ பயங்கரமாக ஏமாத்துறியா நான் பயங்கரமாக ஏமாத்துறான்னு பார்க்கலான்டான்னு என்ன பண்ணுறாங்க, 2 பேருக்கும் ஒரே பிரச்சனை. யார் ஜெயிக்கிறான்னு, ஏமாத்துறதுல யார் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் என்ன இருக்குது இங்கே ரூட்டு, இந்த செடியோட ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க. கனெக்ஷன் இருக்குது. அன்னைக்கு ஒருத்தங்க சொன்னாங்க, நல்ல ஒரு பையனாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல ஒரு பையன் அப்படின்னா என்னங்க நல்ல பையன்? ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருக்கிறான்னா அவன் தான் நல்ல பையன். ஆமாம், ஆண்டவரோட ஒரு ஐக்கியத்தில் இருக்கிற அந்த குடும்பம் அதுதான் நல்ல குடும்பம். ஒருவேளை மாம்சீகத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு தவறுகள் அப்படி தடுமாறினா கூட அந்த வசனம் என்ன பண்ணும், தட்டி ஒழுங்காக கொண்டு வந்து நுப்பாட்டும். அந்த வசனத்தை அறியலைன்னா அவன் வர்றதுக்கு என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அந்த வசனம் குத்திக்கிட்டே இருக்கும் அவனை. ஒரு தப்பை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியுமா? முடியாத. ஒவ்வொரு வசனம் போய் என்ன பண்ணும், ஈட்டி மாதிரி நம்மளை குத்திக்கிட்டே இருக்கும். வீட்டில் திரும்பும்போது அங்கே ஒரு வசனம் இருக்கும், அது வந்து குத்தும். பைபிளை திறந்தா அது வந்து என்ன பண்ணும், நம்மளை குத்தும். ஒரு வேளை ஒருத்தருடைய மெசேஜை போட்டு கேட்டிங்கன்னா அந்த வசனம் என்ன பண்ணும், நம்மளை குத்தி நம்மளை சரிப்படுத்துங்க, நம்மளை சரிப்படுத்தும். ஏன்னா நீங்கள் அந்த செடியோட கூட கனெக்ஷனில் இருக்கிறீங்க. அந்த கொடி போய் வேற ஒரு இதில் கனெக்ஷனில் இருந்தால் கூட இந்த செடியோட இன்ஸ்ட்ரக்ஷனில் அது கொஞ்சம் என்ன பண்ணும், கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வரோங்க. வேறு எசன்ஸ் உள்ளே இறங்காதபடிக்கு அதை கொஞ்சம் அப்படி கரெக்ட் பண்ணி கொண்டு வரோங்க. இங்கே இந்த யாக்கோபு ஒரு வேளை ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்தான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு காரியம் இருந்துச்சுங்க. ஏதோ நம்ம தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே. நீங்கள் சபைக்கு என்ன தப்பு பண்ணிகிட்டு இருந்தால் கூட சபைக்கு வரவங்களை பார்த்தீங்கன்னா அது மாறுறதுக்கு ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும். இங்கே இவனுக்கு நிறைய அப்படியே நடந்துக்கிட்டே வருது. அங்கேருந்து கிளம்பி வரான், எல்லாத்தையும் ஆற்ற கடக்க பண்ணிட்டு இவன் மட்டும் தனிச்சிருக்கிறான். ஆண்டவருக்கும் அவனுக்கும் ஒரு சந்திப்பு ஏற்படுகிறது. அவன் ஆண்டவர் இடத்துல கேட்குறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் அப்படின்னு சொல்லுறான். நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறான் நீங்கள் நினைக்கிறீங்க? 2 பரிவாளங்களோடு வந்திருக்கிறான், நல்ல பிள்ளைங்க டஜனாக பெற்றுட்டான். சரியா, எல்லாம் இருக்குதுங்க. இவனுக்கு என்ன ஆசீர்வாதம் இவனுக்கு வேணும்? இவன் சொல்லுகிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். ஏமா அப்புறமா பேசிக்கலாமா, சண்டை போடுற பாப்பா இல்லை, உன்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். ஆண்டவர் கேட்குற உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்குற, ஆசீர்வாதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறவன்ட்டு ஆண்டவர் கேட்குற உன்னுடைய பெயர் என்ன? அவன் சொல்லுகிறான், என்னுடைய பெயர் யாக்கோபு. யாக்கோபுன்னு என்ன அர்த்தம்? எத்தன் என்ற அர்த்தம், ஏமாற்றுக்காரன் அப்படின்னு அர்த்தங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன்னுடைய பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொல்லுகிறார். அப்போ அதற்கு அப்புறம் ஒரு மனுஷனை ஏமாத்தினதை இங்கே என்ன பண்ணலை, குறிப்பிடப்படலை. அதற்கு அப்புறம் அவன் சொல்லுகிறான், என்னுடைய வாசனையை கெடுத்துட்டீங்களேடான்னு அவன் பிள்ளைங்களை பிடிச்சி திட்டுற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்போ என்னன்னா அந்த 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 செடியோடு கூட ஒரு ஐக்கியம் ஏற்பட்டுச்சு பாருங்க. கொஞ்சம் வேற மாதிரி இருந்தால் கூட மறுபடியுமாய் அந்த செடியோடு கூட அந்த ஐக்கியத்தை அந்த அந்த உறவை மறுபடியுமாய் புதுப்பித்து அழகாய் கொண்டு வருகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவனுடைய அடையாளத்தை மாற்றுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு 33வது வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்குது? எனக்கும் அவருக்கும் உண்டான கனெக்ஷன் எப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷனாக இருக்குது? அவரோட கூட கொஞ்சம் டச்சில் இருக்கிறேங்க, ஆனால் வேற ஒன்றும் எங்களுக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த 33வது வருஷத்தில் இந்த பண்டிகையில் நம்ம ஆண்டவரத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே உமக்கு மட்டும் உண்மையாக வாழ்வதற்கு கிருபை செய்யும், உங்களில் மட்டும் நாங்கள் முழுமையாக நிலைத்திருப்பதற்கு எனக்கு கிருபை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுந்து நின்று, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டோம்ல, எல்லாம் எழுந்து நின்று ஒரே நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே
ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்களை நம்பி ரத்தம் சிந்தி ஒரு சபையை சம்பாதிச்சு உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்துல வரணும். அநேகர் இங்கே வந்து தேவன் ஆராதிக்கணும். வெளியே இருந்து பார்க்குறவங்க உங்களை எப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. வெளியே இருக்கிறவங்க உங்கள்கிட்ட இருக்கிற இயேசுவை பார்க்க முடியுதா? உங்களுடைய பேச்சில் இயேசு வெளிப்படுகிறாரா? உங்களுடைய நடக்கையில் இயேசு வெளிப்படுகிறாரா? உங்களுடைய காரியங்களில் இயேசு வெளிப்படுகிறாரா? நீ எங்கே என்ன வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? எந்த விதமான காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய சுபாவங்கள் எப்படிப்பட்ட ஒரு சுபாவமாக இருக்குது அப்படிங்கிற கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, கொஞ்ச நாள் விலகிட்டேன், கொஞ்சம் வேற மாதிரி போயிருக்குது, என்னுடைய யோசனைகள் எல்லாம் வேற விதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இயேசு மட்டும்தான் என்னுடைய யோசனையாக இருந்தது. அவர் மட்டும்தான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். அவருடைய நினைவுகள் மட்டும்தான் என்னுடைய இருதயத்தில் இருந்துச்சு. அவரை போல மாறணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. அவரை மாதிரியே ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. எல்லாரும் இயேசுவோட பிள்ளை இவான்னு சொல்கிறத என் மனசு ரொம்ப விரும்புச்சு. ஆனால் இன்னைக்கு காரியங்கள் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்குது. ஆண்டவரை, கொஞ்சம் நான் கொஞ்சம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டேன். இந்த ஆலயத்தின் காரியங்களை என்னை ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன். இயேசுவோடு கூட இருக்கிற உறவில் என்னை கொஞ்சம் அப்படி விலக்கி வச்சுருந்துருக்கிறேன். கொஞ்சம் மாறி இருக்குதுன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. இன்னைக்கு என்னுடைய அடையாளத்தை முழுவதுமாய் மாற்றுங்க ஆண்டவரை. ஒரு யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து இன்னைக்கு உலகமே அறிந்திருக்கிற வகையில் இவன் என்னுடைய பிரான்ச், என்னுடைய செடியில் இருக்கிற ஒரு பிரான்ச்சுங்கிறத ஆண்டவர் எவ்வளோ அழகாக உலகத்தை காமிச்சிக்கிட்டு இருக்கிறார். அந்த மாதிரி உங்களை காண்பிப்பதற்கு அவர் ஆசை உள்ளவராக இருக்கிறார். இது என்னுடைய குடும்பம் என்று சொல்வதற்கு ஆண்டவர் ஆசையாக இருக்கிறார். இவ என்னுடைய பிள்ளை, இவ என்னுடைய மகன் என்பதை சொல்வதற்கு அவர் ஆசை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சாயலை வெளிக்காட்டணும்னு நீங்கள் நினைச்சிட்டாலே போதும். அவரை மாதிரி நான் வாழணும்னு நினைச்சிட்டாலே போதும். என்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கிருபையை கொடுங்கன்னு நீங்கள் உங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் அதை தான் செஞ்சார். அவரை அடித்தாங்க, அவரை அவமானப்படுத்தினாங்க, அவருடைய தலையில் கொட்டினாங்க, அவரை கேவலப்படுத்தினாங்க, அசிங்கப்படுத்தினாங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செஞ்சுட்டாங்க ஆண்டவரை, இவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னார். அந்த குணாதிசயம் ஒரு வேளை உங்களுக்குள்ளே இல்லைன்னா இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே அந்த குணாதிசயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அவர் சொல்லுகிறார், உன்னுடைய காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுவதற்கு வரும்பொழுது உன் சகோதரன் பேரில் ஒரு குறை உண்டு என்று நீ கண்டால் அந்த காணிக்கை ஓரமாக வச்சுட்டு போய் ஃபஸ்ட்டு அந்த கசப்பை மாற்று, அந்த காரியங்களை மாற்றிட்டு அப்புறம் வந்து போடு. அப்படின்னாதான் அந்த காணிக்கைக்கே ஒரு மரியாதை இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்போ இது வரைக்கும் பலவிதமான கசப்புகளோடு, பல மனிதர்கள் மேலே கசப்புகளோடு கூட இங்கே வந்து இயேசு நல்லவர்னு சொல்கிறதுனால அந்த துதிபலி மேலே போகவே போகாது. காணிக்கை எவ்வளோ செலுத்தினா அதுக்கு பிரயோஜனம் ஒன்றுமே கிடையாதுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தில் அந்த மனிதனை குறித்ததான கசப்பு இருக்குது, இந்த மனுஷியை குறித்ததான கசப்பு இருக்குது, அந்த குடும்பத்தை குறித்ததான ஒரு கசப்பு இருக்குது. இதை எடுத்து போடுவதற்கு ஒரு பலனை கொடுங்க, அதை மன்னிப்பதற்கு ஒரு பலனை கொடுங்க, அவர்களோடு கூட இணங்கி நடப்பதற்கு ஒரு பலனை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதை கண்டிப்பாக செய்வாருங்க, கண்டிப்பாக செய்வார். அந்த செடியில தான் நம்ம இருக்கிறோம், அந்த செடியோட கனெக்ஷன்ல இருக்கிறோம், நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் வேற ஒரு கனெக்ஷன்ல போயிட்டு இருக்குதுங்க, வேற ஒரு இதோட சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என் முழு மனசோடு உங்களை ஆராதிப்பதற்கு நான் ஆசையா இருக்கிறேன், எனக்காக இறங்குங்கன்னு சொல்லுங்க. இருதயத்துக்குள்ள என்ன கசப்புகள் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள என்ன போராட்டங்கள் இருந்தாலும் சரி, அதை ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்ன கசப்பு இருக்குது, என்ன காரியங்கள் இருக்குது, என்ன அழுக்குகள் இருக்குது இருதயத்தில், யோசனையில், ஏன்னா உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதிகள் இருக்குது, உங்களை கசப்பாக்குகிற என்ன காரியமாக இருந்தாலும் சரி. ரூத்தினுடைய மாமியார் சொல்வா, என் வாழ்க்கையே கசப்பாக இருக்கு, என் வாழ்க்கையே கசப்பாக இருக்கு. அந்த மாதிரி பண விஷயத்தில், பிள்ளைகளுடைய குறித்ததான காரியத்தில் என்ன கசப்புகள் இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நேரத்தில் அந்த மாறாவையெல்லாம் அவர் மதுரமாய் மாற்றுவார், அந்த மாறாவையெல்லாம் அவர் மதுரமாய் மாற்றுவார், அந்த மாறாவை மதுரமாய் மாற்றுவார். இந்த வியாதி எனக்கு ரொம்ப நாளாக கசப்பாக இருக்குதுங்க, எவ்வளோ நாளாக அந்த வியாதியோடு நான் சுமந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த என் கணவன் இடத்துல இருக்கிற இந்த குடிப்பழக்கம் ஒரு கசப்பாக இருக்குது, என் வாழ்க்கை இன்னைக்கு விடாமல் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த கசப்பெண்ணையோடு எடுத்து போடட்டும். அந்த செடியில் தான் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க, அந்த கொடிக்குள்ளே ஏதோ ஒரு வித கசப்பு வந்துருச்சுங்க, ஏதோ ஒரு கசப்பு வந்துருச்சு. இன்னைக்கு இந்த ரத்தமும் இந்த மாம்சமும் போய் அந்த கசப்புகள் எல்லாவற்றையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கட்டும். அது போகும்போதே வியாதிகள் சுகமாக்கப்படட்டும், அந்த அடிமைத்தனங்கள் எல்லாம்
இவன் நம்மளை விட்டு ஓடட்டும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யட்டும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்யட்டும். உங்களுக்கு தாகம் இருக்குதா? என்ன சரி பண்ணுங்க ஆண்டவர், என் தாகம் இருக்குதா? அந்த தாகத்தோட கேட்கணுங்க. சும்மா ஏதோ கேட்கக்கூடாது. அந்த உண்மையான தாகத்தோட கேட்கணும். அந்த மாறாவை கொஞ்சம் மதுரமாக்குங்க ஆண்டவர், அந்த மாறாவை கொஞ்சம் மதுரமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அதை நீங்க கேட்கும் பொழுது அவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார், ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அந்த பரிசுத்த ஆவியினுடைய கிருபைகள் எனக்கு இன்னைக்கு அது மங்கின மாதிரி இருக்குது, அது எப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதை புதுப்பித்து கொடுக்கட்டும். அந்த கிருபைகளை மறுபடியுமே ஆண்டவர் உங்களுக்கு தரட்டும். மறுபடியுமா அந்த கிருபைகள் ஆண்டவர் கொடுக்கட்டும். மறுபடியுமா அந்த கிருபைகள் ஆண்டவர் கொடுக்கட்டும். தாகம் உள்ளவன் மேலே தான் அவருடைய தண்ணீரை அவர் ஊற்றுகிறார். தாகம் உள்ளவன் மேலே தான் அவருடைய தண்ணீரை அவர் ஊற்றுகிறவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை நோக்கி பாருங்க. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. அன்பான தேவன் அது போதும் பாடுகிற நேரத்திலேயே அந்த கசப்புகள் மறையட்டும், அந்த வியாதிகள் மறையட்டும், அந்த அடிமைத்தனங்கள் மறையட்டும், அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்படட்டும், அந்த ரங்கத்தில் இருக்கிற அந்த காரியங்கள் மாற்றப்படட்டும். கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட அந்த ரத்தம் வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேசம் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் சொல்லுங்க. அந்த அபிஷேகத்தை மறுபடியும் கொடுங்கன்னு சொல்லுங்க. அதற்கேற்ற ஒரு மாறாவின் நீரை தேனாக அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பலனை கொடுங்க. மாறாவின் நீரை தேனாக தாகம் கொண்ட தேவஜனோ வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனோ வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என்பார். நல்ல கரங்களை தட்டி அன்பான தேவன் என்னோடு அது போதும். எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் எல்லாம் என் தேவன் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம். அன்பான தேவன்
என்னோடு வருவார், அது போதும். ஓ அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம். எந்த காரியத்துக்காக என் ஏக்கமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம். அந்த தேவ பலத்துக்காய் காத்திருக்கிறவன் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ரெண்டு கையில் பலவத்து நிறைய சந்தோஷம் நான் காணுவேன். எதை குறித்ததான என்ன ஏக்கங்க? அந்த செடியோட நான் ரொம்ப நல்லா இணைஞ்சிருக்கேன். அந்த ஏக்கத்துக்காக ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை மறுபடியும் எனக்கு கொடுங்க. சந்தோஷம் நான் காணுவேன். இனி அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. அந்த வியாதியில இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. அந்த கடன் பிரச்சனையில இருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. உங்க கூட நெருங்கி ஜீவிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது. என்னோட ஏக்கம் எல்லாம் அதுதான், உங்க கூட நெருங்கி இருக்கணும். உங்க கூட நெருங்கி உங்களை நான் இந்த உலகத்துக்கு காண்பிக்கணும் ஆண்டவரே. உங்களை போலவே நான் வாழணும் ஆண்டவரே. சந்தோஷம் நான் காணுவேன். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ள இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த செடியில இணைந்திருக்கிற நல்ல கொடிகளாய் நாங்கள் விளங்குவதற்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இது நல்ல கனிகளை கொடுக்கட்டும். நாங்கள் கடைசி காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இது ஆகாத கொடிகளாய் கண்டு நறுக்கி அந்த தீயில போடாதபடிக்கு இது நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரை எங்களை ஒரு விசையாய் சுத்தம் பண்ணி எங்களை மறுபடியுமாய் சுத்தம் செய்து உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்பி உமக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கு எங்களுடைய அடையாளங்களை மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறோம். உலகம் எங்களை எப்படி அறிந்திருக்குதுன்னு தெரியல. சண்டைக்காரங்களை அறிந்திருக்குதா, இல்லைன்னா ஏமாற்றுக்காரர்கள் போல எங்களை அறிஞ்சிருக்குதா, இல்லைன்னா எங்களை குறித்து உலகம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? ஆண்டவரே ஒருவேளை யாக்கோபு வேலை மாதிரி நாங்கள் பேர் எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு எங்களுடைய அடையாளம் மாறட்டும். நல்ல இஸ்ரவேலாய் நாங்கள் மாற்றப்படுவதற்கு கிருபையாக இறங்குகிறார். எல்லாவற்றும் நன்மை கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறேன். சபையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சபையின் ஊழியர் ஆண்டவரே, பொறுப்பாளர்கள், விசேஷமாக சபையின் ஆயர், இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வாலிபர்கள் ஆசீர்வதிங்க, முதியோர்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தரையும் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. நம்முடைய குடும்பத்தில் நல்ல செழிப்பை உண்டாக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஏரியாக்குள்ள அவங்க கடந்து வரும் பொழுது, இந்த சபைக்குள்ள கடந்து வரும் பொழுது ஒவ்வொருவரும் கேட்கணும் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் காரியம் என்ன, எங்கள் இயேசு எங்களை இப்படி மாற்றி இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் எல்லாவற்றையும் மாற்றுவீராக என்று ஜெபிக்கிறேன். நமக்கு நடமாடுகிற சாட்சிகளாய் விளங்குவதற்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.